காசாவில் இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தின தாக்குதல்ல கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல பலரையும் குறி வச்சு இஸ்ரேலுடைய ராணுவம் கொன்னிருக்கு. அந்த தாக்குதல்கள்ல இருந்து தப்பிச்ச ஒரு பத்திரிகையாளர் தான் சலே அல்ஜாஃப்ரவி. அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிணமாக மீட்கப்படுறார். இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தினதுக்கு பிறகுதான் அவர் உயிரிழந்திருக்காரு. அப்போ இஸ்ரேல் அவர் கொல்லலைன்னா வேற யார் கொன்னது அப்படின்னு அதை தேடி போகும்போதுதான் இன்னொரு பெரிய தலைவலி காசா மக்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த முறை இஸ்ரேல் கிட்ட இருந்து கிடையாது, காசாவுக்குள்ள இருந்தே அந்த தலைவலி வரப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம். அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. காசாவில் கடந்த வாரம் போர் முடிவுக்கு வந்துச்சு. அமெரிக்கா முன்வைத்த 20 அம்ச அமைதி திட்டத்துக்கு இஸ்ரேலும் ஹமாஸும் ஓகே சொன்னதுனால இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. ஹமாஸ் தரப்புல இருந்து பணைய கைதிகளை விடுவிச்சுட்டாங்க. பணைய கைதிகளாக வந்து உயிரிழந்தவங்களுடைய பிணங்களையும் அவங்க விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் தரப்புலையும் பாலஸ்தீன கைதிகளை விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 தரப்புலையும் தாக்குதல் நின்றுருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து அந்த நடவடிக்கைகளும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் இப்போ காசாவுக்குள்ள உதவி பொருட்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போதிய அளவுல உதவி பொருட்கள் உள்ள போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பொருட்கள் எல்லாம் காசாவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. காசாவில் போர் முடிஞ்சதை சந்தோஷமாக அறிவிக்கிறாரு பத்திரிகையாளர் சலே அல்ஜாஃப்ரவி. அவர் அறிவிச்ச 2 நாட்கள்ல பிணமாக மீட்கப்படுறாரு. அப்போ அந்த 2 நாட்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, எப்படி அல்ஜாஃப்ரவி கொல்லப்பட்டார் அப்படிங்கறத தேடி போகும்போதுதான் ஹமாஸ் இன்னொரு போர்ல இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த போர் வெளிநாட்டோட கிடையாது, மாறாக இது ஒரு உள்நாட்டு போர். அதாவது காசாவில் இருக்கிற இன்னொரு ஆயுத குழுவோட ஹமாஸ் மோதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காசாவில் ஹமாஸை தாண்டி பல்வேறு ஆயுத குழுக்கள் இருக்காங்க. இந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் தங்களுடைய இனங்களின் அடிப்படையில ஒரு ஆயுத குழுவாக உருவாகி இருக்காங்க. இவங்களுக்கும் ஹமாஸுக்கும் முன்னாடி இருந்தே பிரச்சனைகள் இருந்திருக்கு. பல்வேறு ஆயுத குழுக்கள் இருந்தாலும் அதுல பவர்ஃபுல்லாக இருந்தது ஹமாஸ். அதனாலதான் அவங்களால அரசாட்சியை பிடிக்க முடிஞ்சது, காசாவில் அரசு நிர்வாகத்தையும் செய்ய முடிஞ்சு. அதனால அந்த ஆயுத குழுக்களை எல்லாம் ஒரு வகையில ஆயுதங்கள் மூலமாக கட்டுப்படுத்தி வச்சிருந்தது ஹமாஸினுடைய படை. ஆனா கடந்த 2 ஆண்டுகளாக ஹமாஸ் இஸ்ரேலோட போர்ல இருந்ததுனால அவங்களால உள்நாட்டு விவகாரங்கள்ல பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடுச்சு. இஸ்ரேலுடைய தாக்குதலும் அதிகமாக இருந்ததுனால ஹமாஸும் தங்களை தற்காத்துக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த ஆங்கிள்குள்ள போயிட்டாங்களே தவிர உள்நாட்டுல இருக்கிற அந்த ஆயுத குழுக்களை மேனேஜ் பண்றதுலயோ இல்ல அவங்கள தடுக்கிறதுல செயல்பாடுகள்லயோ அவங்க ஈடுபடல. இந்த நிலையில தான் இஸ்ரேலோட அந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த போர் முடிவுக்கு வந்த அடுத்த நாளே ஹமாஸுக்கும் அந்த ஆயுத குழுக்களுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டிருக்கு. டோயேமுஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆயுத குழுவோட தான் இப்போ ஹமாஸுக்கு மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல்ல கிட்டத்தட்ட 30 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக முதல் கட்ட தகவல்கள் எல்லாம் வருது. அதுல பாதி பேர் ஹமாஸை சேர்ந்தவங்க, பாதி பேர் டோயேமுஷை சேர்ந்தவங்க அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. பத்திரிகையாளர் சலே அல்ஜாஃப்ரவியும் இவங்களுடைய தாக்குதல்ல தான் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர் சலே எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்னு தேடி போகும்போதுதான் சில சந்தேகங்கள் வருது. அவர் உண்மையாகவே இந்த மோதலை கவர் பண்ண போகும்போது விபத்தாக கொல்லப்பட்டாரா இல்லனா குறி வச்சு கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் தான். அந்த சந்தேகம் எங்க போய் முடியுதுன்னா ஹமாஸுக்கும் டோயேமுஷுக்கும் இடையிலான இந்த மோதலுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கா அப்படிங்கிற அந்த இடத்துல போய் முடியுது. ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் சில காரணங்களை சொல்றேன். முதல் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் காசாவில் கடந்த 2 ஆண்டுகள்ல கொல்லப்பட்டிருக்காங்க. முதலாம் உலக போர் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்த போர்கள்ல இவ்வளவு பத்திரிகையாளர்கள் எந்த போர்லையுமே கொல்லப்பட்டது கிடையாது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் பண்ற அட்டூழியங்களை சர்வதேச ஊடகங்களுக்கு ஃப்ரீலான்ஸாக கொடுத்துட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாரையுமே இஸ்ரேல் குறி வச்சு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. அந்த 2 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல்ல மிஸ் ஆன முக்கியமான பத்திரிகையாளர்கள்ல சலேவும் ஒருவர். அதனாலதான் அவருடைய கொலைக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்குமா அப்படிங்கிற முதல் கட்ட சந்தேகம் எழுது. 2வது முக்கியமான சந்தேகம், இப்போ இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிற டோயேமுஷ் மற்றும் ஷபாப் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஆயுத குழு, இந்த ஆயுத குழுக்களுக்கு பின்னாடி எல்லாம் இஸ்ரேல் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நாங்க ஹமாஸை எதிர்க்கிறதுக்காக, ஹமாஸை உள்ளுக்குள்ள இருந்து அழுத்தம் கொடுக்கறதுக்காக காசாவுக்குள்ள இருக்கிற ஆயுத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு சில டாஸ்க் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாகவே பதிவு பண்ணாரு.
இப்போ இந்த ஆயுத குழுக்களுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிற நிலையில ஒரு பக்கம் தாக்குதலை நிறுத்திட்டு இன்னொரு பக்கம் உள்நாட்டுக்குள்ள ஹமாஸுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இஸ்ரேல் இந்த மாதிரியான தூண்டுதல்கள்ல ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வலுவாக எழுப்பப்படுது. மூன்றாவது முக்கியமான சந்தேகம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்தினது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸுக்கும் டோய்முஷுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த செய்தி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைக்குது. அவர் அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஹமாஸ் ஒரு பெரிய கேங்கோட மோதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வருது, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிடுறாரு. ஆனால் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஹமாஸ் மக்களை கொல்றதை நிறுத்தணும், ஆயுத குழுக்களோட மோதுறதை நிறுத்தணும், அப்படி நிறுத்தலைன்னா ஹமாஸை நாங்க கில் பண்ணுவோம், அதாவது ஹமாஸை நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. சரி, நீங்க முடிச்சிருவீங்கன்னா அமெரிக்காவே உள்ள போகுமா அப்படிங்கிற கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களே கிடையாது, காசாவை சுத்தி நிறைய நாடுகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து யாராவது உள்ள போய் ஹமாஸுக்கு நாங்க முடிவு கட்டுவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. காசாவுக்கு பக்கத்துல இருக்கிற நாடு, காசாவுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தணும்னு விரும்புற ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான். அப்போ இஸ்ரேலை மறைமுகமாக சுட்டி காட்டி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பேசுறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸ் என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போன டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடணும், கொல்றதை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா ஏன் இந்த முரண்பாடு ஏற்படுது, ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, அப்படி ஹமாஸ் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஆயுத குழுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, இஸ்ரேலா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்கள் இந்த இடத்துல எழுப்பப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இஸ்ரேல் காசாவில் ஹமாஸோட நடத்திட்டு இருந்த இந்த போரை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சர்வதேச அளவில் சொல்லிட்டு மறைமுகமாக உள்நாட்டில் இப்படிப்பட்ட கலவரங்களை தூண்டி காசாவுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பெரிய அளவில் எழுந்திருக்கு. ஆனா நான் இப்போ எழுப்பின சந்தேகங்கள் எல்லாம் சந்தேகங்களாக மட்டும்தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கு சாலிடான ஒரு ப்ரூஃப் கிடைக்கல. ஒரு பக்கம் இஸ்ரேல் மேல எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஹமாஸ் மேலையும், ஹமாஸை எதிர்த்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஆயுத குழுக்கள் மேலையும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த 20 அம்ச அமைதி திட்டம். அந்த அமைதி திட்டத்துல ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுடணும் அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான அம்சம். அதை ஹமாஸால ஏத்துக்க முடியலை. நாங்க இன்னும் அதை பத்தி பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதை முழுமையாக அவங்க ஏத்துக்கல. இப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் தங்களுக்கு வரும்போது எப்படி நம்ம அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஹமாஸ் யோசிச்சு காசாவுக்குள்ள எப்படியாவது நம்மளுடைய கண்ட்ரோலை திரும்பி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல்ல ஹமாஸ் வீக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அது இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தான் வீக் ஆயிருக்காங்களே தவிர காசாவுக்குள்ள தங்களுடைய பவரை நிலைநாட்டுற அளவுக்கு இன்னும் ஹமாஸ் வலுவான நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா காசாவுக்குள்ள இன்னொரு பிரச்சனை இருக்கு. காசாவுக்குள்ள பல்வேறு ஆயுத குழுக்கள் ஆயுதங்கள் எடுக்க தொடங்குறாங்க. அதையெல்லாம் காரணம் காட்டி அவங்களையெல்லாம் ஒடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போடாம இருக்க ஒரு வாய்ப்பை தேடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இங்க வலுவாக இருக்கு. சரி, மூன்றாவதாக இந்த ஆயுத குழுக்கள் மேல எழுப்பப்படுற சந்தேகம் என்ன தெரியுமா? இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு. அதுல முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அமெரிக்கா வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை ஹமாஸ் அதுக்கு பணிஞ்சு ஆயுதங்களை கீழே போட்டாங்க அப்படின்னா அதை வாய்ப்பாக பயன்படுத்தி காசாவை நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ஆயுத குழுக்கள் எல்லாம் முயற்சி பண்ண தொடங்கியிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு. அந்த முயற்சியினுடைய தொடக்கமாக தான் ஹமாஸோட இந்த டோயமிஷ் அப்படிங்கிற அந்த ஆயுத குழு சண்டையில ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. நான் இப்போ உங்க முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஒரு வகையில நம்ம இதை ப்ராபபிலிட்டின்னு கூட சொல்லலாம். இவங்க இதை பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான விளைவுகள், இந்த மாதிரியான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில எழுப்பப்பட்ட சந்தேகங்களை தான் உங்க முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இதுல யார் சரி யார் தவறு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். எது எப்படியோ இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ காசா மக்கள் தான் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியும். தொடர்ந்து காசாவில் என்ன நடக்குது, மற்ற சர்வதேச நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். வேறொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி. தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.